ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரியதர்ஷினி. லைம்லைட் கோச்சிங்ல 3 months டப்பிங் கோர்ஸ் படிச்சேன். இப்போ ஒரு நல்ல ப்ராஜெக்ட் மதுரையில கிடைச்சிருக்கு. இப்போ எனக்கு கிடைச்சிருக்க ப்ராஜெக்ட் வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்ட். மந்த்லி கிரெடென்ஷியல்ஸ் மாதிரி எனக்கு சேலரி கொடுக்குறாங்க. ஒரு நல்ல ப்ராஜெக்ட்ல கொரியன் ப்ராஜெக்ட், அதுல எனக்கு லீடா பேசுற சான்ஸ் கிடைச்சிருக்கு. என்னோட டப்பிங்கான ஒரு செஷன் முடிஞ்சிருச்சு. என்னோட ப்ராஜெக்ட்கான ஒரு செஷன் முடிஞ்சிருச்சு. அவங்க அங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னதுனால நான் ரொம்ப பயந்தேன். ஆனா உங்களை ரொம்ப நல்லா ட்ரெயின் பண்ணிருக்காங்க, ரொம்ப சூப்பரா பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னை ஸ்பரிசிக்காதீர்கள் ராஜமாதா குந்தி. என்னுடைய புனிதம் பறிபோய்விடும். இனி திரௌபதி தம்முடைய மருமகள் அல்ல, தம்முடைய புத்திரர்களுக்கு பத்தினியும் அல்ல, குரு வம்சத்தின் குலவதுவும் அல்ல. திரௌபதி, இனி நான் கணவனற்றவள், நாமமற்றவள், வம்சமற்றவளாவேன். நான் ஆரவாரத்தோடு ஆகாயத்தை தொடும் காட்டுத்தீயாவேன். பரிசுத்தத்தின் உச்சம், ஆனால் அசுத்த உள்ளங்களோடு உழன்று கொண்டிருந்தவள். இன்று நிறைந்த சபையில் நான் வடித்த கண்ணீர் அகிலம் அனைத்திலும் உள்ள பெண் குலத்தின் வேதனையின் அடையாளமாகும். ராஜமாதா குந்தி, மகாராணி காந்தாரி, உமது பிராணனு காக்கப்பட வேண்டும் என்ற இச்சை கொண்டிருந்தால் இப்போதே இந்த சபையை தியாகம் செய்து விடுங்கள். ஏனெனில் அநீதியை விளைவிக்கும் இந்த அரசவை சற்று நேரத்தில் மண்ணுக்குள் செல்லவிருக்கிறது. நான் மனித பிறவி அல்ல, மரணத்தின் அவதாரம், இறப்பினை வழங்கக்கூடியவள். இந்த அதர்ம சபையில் கூடியிருக்கும் அனைத்து துஷ்டர்களின் பிராணனை பறிக்க வந்த மரணம். வழங்கவிருக்கின்றேன் என் சாபத்தை. அநியாயத்தை விளைவிக்கும் இந்த அநீதி சபை. வேண்டாம் திரௌபதி, சாபமிடாதே திரௌபதி. மன்னித்தருள்வாயாக, மன்னித்தருள்வாயாக. என்னுடைய சாபமே மன்னிப்பாகும் மகாராணி. தண்டிக்க நான் முடிவெடுத்திருந்தால் இந்த பாவிகளுடைய வாழ்வு அனுக்ஷணமும் நரகமாகி அவர்களை நிந்தித்திருக்கும். அதிலிருந்து விடுபட இயலாமல் யமலோகம் சென்றிருப்பார்கள். தவறு திரௌபதி. ஜனனம் மூலம் வாழ்வளிக்கும் ஸ்திரீ வாழ்வினை அழிப்பவள் அல்ல.